ஸோ இப்போ நாம ட்ரிகர் போட போறோம். ஓகேங்களா? ஸோ எப்படி ட்ரிகர் எழுதுறதுன்னு பார்ப்போம். ஸோ நம்ம ட்ரிகர் கான்செப்ட் என்ன? எப்பெல்லாம் போஸ்ட்ல இன்செர்ட் ஆகுதோ, யாரெல்லாம் போஸ்ட் போடுறாங்களோ அப்ப நமக்கு நோட்டிபிகேஷன்லயும் இன்செர்ட் ஆகணும். போஸ்ட் போடும்போது நோட்டிபிகேஷனும் கிரியேட் ஆகணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு டேபிள் கிரியேட் ட்ரிகர் பண்ண போறோம். ஸோ கிரியேட் ட்ரிகர். ஓகேங்களா? ஸோ எந்த டேபிள்ல கிரியேட் பண்றோம் அப்படிங்கிறதுக்கு நம்ம பார்த்துக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரிகருக்கு ஒரு நேம் கொடுக்கணும். ஸோ ஜென்ரலா கம்பெனிஸ்ல ட்ரிகருக்கு டிஆர்ஜி அண்டர்ஸ்கோர்னு போட்டுட்டு என்ன நேமோ மீனிங்ஃபுல்லா ஒரு நேம் கொடுத்துக்குவாங்க. நியூ போஸ்ட் நோட்டிபிகேஷன், நியூவா ஏதாவது போஸ்ட் வந்துச்சுன்னா அதுக்கு நோட்டிபிகேஷன் கிரியேட் பண்றதுக்காக. ஓகேங்களா? ஆன் அப்படின்னு போட்டுட்டு நீங்க எந்த டேபிள்ல இப்போ ட்ரிகர் போடணும், எந்த டேபிள்ல போடணும்? போஸ்ட் டேபிள்ல தான் போடணும். ஏன்னா எந்த டேபிள்ல நம்ம இன்சர்ட் பண்றோமோ அதான் சோர்ஸ், அதான் ஃபர்ஸ்ட். ஸோ போஸ்ட் டேபிள்ல ஏதாவது இன்சர்ட் ஆச்சுன்னா நோட்டிபிகேஷன் டேபிள்ல இன்சர்ட் ஆகும். ஸோ இப்போ போஸ்ட் டேபிளுக்கு தான் நீங்க ட்ரிகர் போடணும். ஓகேங்களா? ஸோ ஆன் போஸ்ட். ஓகேங்களா? அடுத்தது இந்த ட்ரிகர்ல மொத்தம் நம்ம டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். டிஃப்ரெண்ட் டிஎம்எல் ஆப்ரேஷன்ஸோ டிடிஎல் ஆப்ரேஷன்ஸோ யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்டர் அப்படின்னு கொடுத்துட்டு என்ன சொல்லலாம்னா, எனக்கு இன்சர்ட் ஆனதுக்கு அப்புறம் இந்த ட்ரிகரை ரன் பண்ணு அப்படின்னு சொல்லலாம். இல்ல கமா போட்டு இன்சர்ட் அப்டேட் 2 ஆனாலும் ரன் பண்ணு, இல்ல கமா போட்டு டெலீட் ஆனாலும் எனக்கு ரன் பண்ணு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ரேஷன்ஸ் கொடுக்கலாம், இல்ல சிங்கிள் ஆப்ரேஷன் கொடுக்கலாம். ஸோ இப்போ இந்த ட்ரிகர் டேபிள் இந்த ட்ரிகர் என்ன பண்ணுன்னா, போஸ்ட்ல எப்பெல்லாம் இன்சர்ட் ஆகுதோ அப்ப இந்த பிளாக் இப்ப நான் ஆஸ்ன்னு போட்டு பிகின் எண்டுன்னு கொடுக்குறேன்ல, இதுக்குள்ள நான் என்னெல்லாம் போடுறேனோ அந்த எஸ்கியூஎல் query எல்லாம் ரன் பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரிகர் என்ன பண்ணுன்னா, போஸ்ட் டேபிள்ல எப்பெல்லாம் இன்சர்ட் query நடக்குதோ அப்ப இந்த பிகின் எண்டுக்குள்ள நான் என்னெல்லாம் எஸ்கியூஎல் query கொடுக்குறேனோ அது எல்லாமே ரன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ண போறேன், இப்போ இதுக்குள்ள நமக்கு என்ன தேவை? இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் இன்டு நோட்டிபிகேஷன்ஸ். ஏன்னா போஸ்ட் டேபிள்ல நான் இன்சர்ட் பண்ணும்போது நோட்டிபிகேஷன்லயும் இன்சர்ட் ஆகும். ஸோ அங்க என்ன இன்சர்ட் பண்ணலாம்? யூசர் ஐடி, மெசேஜ் இஸ் ரீட். இஸ் ரீட் டிஃபால்ட் கொடுத்தனால நான் அது கொடுக்க போறதில்ல. ஓகேங்களா? கிரியேட்டட் இதை மட்டும் கொடுத்தேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்க என்ன இன்சர்ட் பண்ணணும்? ஓகேங்களா? இப்போ என்ன இன்சர்ட் பண்ணணும்? மெசேஜ்ல எப்போதுமே நமக்கு வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லி கிரியேட்டட் மெசேஜ் அந்த மாதிரி போடலாம். இல்ல போஸ்ட்ல என்ன கிரியேட் பண்ணாங்களோ அந்த மெசேஜையும் இங்க போடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்கீமா பாத்தீங்கன்னா, இப்போ வந்து போஸ்ட் டேபிள்ல பாத்தீங்கன்னா, ஓகேங்களா, ஒரு கண்டென்ட் இருக்கு, இல்ல ஒரு போஸ்ட் ஐடி இருக்கு. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த போஸ்ட் ஐடி, போஸ்ட் டேபிள்ல இன்சர்ட் ஆகிற போஸ்ட் ஐடியை வச்சு ஒரு மெசேஜ், இந்த போஸ்ட் ஐடி கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் போட போறோம். ஓகேங்களா? ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ட்ரிகர் கிரியேட் பண்ணும்போது, ஓகேங்களா, ஸோ ட்ரிகர் கிரியேட் பண்ணும்போது 2 டெம்பரரி டேபிள்ஸ் கிரியேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ 2 டெம்பரரி டேபிள்ஸ் கிரியேட் ஆகும். ஒன்னு பேர் வந்து இன்சர்டட், இன்னொரு பேர் வந்து டெலிட்டட். ஓகேங்களா? ஸோ நீங்க எந்த டேபிளுக்கு ட்ரிகர் போடுறீங்களோ, இப்போ இந்த போஸ்ட்ங்கிற டேபிள் ட்ரிகர் போடுறீங்கன்னா அதுல என்ன ஆப்ரேஷன் போட்டிருக்கீங்க? இன்சர்ட் ஆப்ரேஷன் போட்டிருக்கீங்க. ஸோ நீங்க ஒரு இன்சர்ட் query ரன் பண்றீங்கன்னா அதுல என்னெல்லாம் வேல்யூஸ் கொடுக்குறீங்களோ அந்த வேல்யூலாம் இந்த இன்சர்டட் டேபிள்ல ஃபர்ஸ்ட் விடும். ஓகேங்களா? அதே மாதிரி சப்போஸ் வந்து நீங்க ஏதாவது அப்டேட் பண்றீங்க அப்படின்னா பழைய வேல்யூவை எடுத்து டெலிட்டட்ல விடும். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏற்கனவே ஒரு ரெக்கார்ட் இருக்கு, போஸ்ட்ல ஒரு ஒரு ரெக்கார்ட் இருக்கு. அந்த ரெக்கார்டை நீங்க மாடிஃபை பண்றீங்க அப்படின்னா அந்த பழைய வேல்யூவெல்லாம் டெலிட்டட்ல வைக்கும், புது வேல்யூவை இன்சர்ட்ல. அப்புறம் டெலீட் பண்றீங்க அப்படின்னா டெலீட் டேபிள்ல மட்டும் வைக்கும். என்ன டேபிள், என்ன ரெக்கார்டை டெலீட் பண்றீங்களோ அது டெலீட் டேபிள்ல வைக்கும். ஸோ இப்போ நம்மளோட கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு போஸ்ட் டேபிள்ல ஒரு இன்சர்ட் query பண்றப்ப இன்சர்டட் டேபிள்ல அங்க என்னெல்லாம் போஸ்ட்ல இன்சர்ட் பண்ணமோ அது எல்லாமே இன்சர்ட் டேபிள்ல வந்து விழும்.
ஓகேங்களா? இன்சர்ட்டடுங்கிற டேபிள்ல விழும். அப்ப அந்த கொரிக்கு நான் செலக்ட் எழுதினேன்னா, ஆட்டோமேட்டிக்கா அதுல இருக்க வேல்யூஸை யூஸ் பண்ணி நான் வந்து இங்கே இன்சர்ட் பண்ணலாம். எங்க நோட்டிஃபிகேஷன்ல. ஓகேங்களா? ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் இன்சர்ட்டட். ஸோ ஒன்லி ட்ரிகருக்கு நடுவுல மட்டும் தான் இந்த டேபிள் ஒர்க் ஆகும். வெளியெல்லாம் நீங்க போட்டீங்கன்னா ஒர்க் ஆகாது. இப்ப நீங்க தனியா இதை ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகுது. அதை மட்டும் செலக்ட் பண்ணா இன்வேலிட் ஆப்ஜெக்ட் ஒன்லி ட்ரிகருக்குள்ள மட்டும் தான் அது ஒர்க் ஆகும். எது இன்சர்ட்டடும் டிலீட்டடும். ஓகே, இந்த இன்சர்ட்டட்ல என்னெல்லாம் காலம்ஸ் இருக்குன்னா, போஸ்ட்ல என்னெல்லாம் காலம் இருக்கோ அது இன்சர்ட்டட்லயும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு அலைஸ் நேம் கொடுத்துக்கிறேன் ஐ அப்படின்னு. ஸோ இதுல யூசர் ஐடி, எந்த யூசர் ஐடி நமக்கு இன்சர்ட் ஆகணும், போஸ்ட் டேபிள்ல எந்த யூசர் பண்றாங்களோ அவங்களோட இன்சர்ட் யூசர் ஐடி. ஸோ ஐ டாட் யூசர் ஐடி. ஓகேங்களா? அடுத்தது மெசேஜ். மெசேஜ் என்ன பண்ணலாம்னு சொன்னேன், அந்த போஸ்ட் ஐடியை வச்சு நம்ம ஒரு மெசேஜ் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். ஸோ ஐ டாட் போஸ்ட் ஐடி பிளஸ். ஸோ பிளஸ் சிம்பிள் கொடுத்தோம்னா எப்போதுமே வந்து கன்காட்னேட் பண்ணும். பட் போஸ்ட் ஐடிங்கிறது நமக்கு வந்து வேர் கேர் காலம் கிடையாது, ஸ்ட்ரிங்கு கிடையாது. அதனால அதை கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கன்வெர்ட்டுங்கிறது ஒரு ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன். ஸோ கன்வெர்ட் ஆஃப் வேர் கேர் ஆஃப் போஸ்ட் ஐடின்னு கொடுத்தேன்னா இந்த போஸ்ட் ஐடி இன்டீஜராக நம்ம டிக்ளேர் பண்ணிருக்குது ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ ப்ளஸ் கொடுத்து போஸ்ட் கிரியேட்டட். ஸோ 1 போஸ்ட் கிரியேட்டட், 2 போஸ்ட் கிரியேட்டட், அந்த போஸ்ட் ஐடி வரும் நமக்கு. ஓகேங்களா? இல்லைன்னா இங்கே முன்னாடி ப்ளஸ் கூட போட்டு போடலாம். போஸ்ட் ஐடி ஓகேங்களா? ஸோ இது மொத்தமும் ஒரு காலம், இந்த மெசேஜ்ங்கிற காலம்ல விழும். அடுத்தது கிரியேட்டட். கிரியேட்டடுக்கு நம்ம எப்போதும் போல கெட் டேட் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஓகே, ஸோ கொடுத்தாச்சு. ஸோ இன்சர்ட் queryக்கு கீழே இன்சர்ட்ல செலக்ட் பண்ணியும் நம்ம இன்சர்ட் பண்ணலாம். இன்னொரு டேபிள்ல இருந்து ஒரு ரெக்கார்டை செலக்ட் பண்ணியும் நம்ம இன்சர்ட் பண்ணலாம். நம்ம முன்னாடி எப்படி இன்சர்ட் query பார்த்தோம், வேல்யூஸ்ன்னு கொடுத்து இன்சர்ட் பண்ணி பார்த்தோம். ஸோ எப்படி செலக்ட் பண்ணி இன்சர்ட் பண்றதுங்கிறதுக்கான எக்ஸாம்பிள் தான் இது. ஓகேங்களா? ஸோ நம்ம ட்ரிகர் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த ட்ரிகரை ஃபுல்லா செலக்ட் பண்ணிக்கிறேன், எக்ஸிக்யூட் கொடுக்குறேன். ஸோ எக்ஸிக்யூட் கொடுத்தனா அந்த ட்ரிகர் ரன் ஆகாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்ற எஸ்கியூஎல் கொரிஸ்லாம் நம்ம செலக்ட் பண்ணி எக்ஸிக்யூட் கொடுத்தா ரன் ஆகும். பட் எக்ஸிக்யூட் கொடுத்தா என்ன ஆகும், இந்த ட்ரிகர் கிரியேட் மட்டும்தான் ஆகும். இந்த ட்ரிகர் எப்போ ரன் ஆகும், நீங்க போஸ்ட் டேபிள்ல ஏதாவது இன்சர்ட் பண்ணும்போது ரன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ டேபிள்ஸ்ல நான் மறுபடியும் ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம எந்த டேபிளுக்கு கிரியேட் பண்ணோம், போஸ்ட்ங்கிற டேபிளுக்கு கிரியேட் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ போஸ்ட் டேபிளுக்கு நம்ம கிரியேட் பண்ணோம். ஸோ போஸ்ட்டுங்கிற டேபிளை எக்ஸ்பேண்ட் பண்ணி ட்ரிகர்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ட்ரிகர் இருக்கும். ஸோ நீங்கள் கிரியேட் பண்ண ட்ரிகர் இங்கே வரும். இது இப்போ நீங்கள் மாடிஃபை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரைட் கிளிக் பண்ணி மாடிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆல்டர் அப்படின்னு நேம் கொடுக்குது. ஓகேங்களா? கிரியேட்டுக்கு பதிலாக ஆல்டர். ஸோ இப்போ மாடிஃபை பண்ணும்போது நான் போஸ்ட் ஐடி இதுக்கு பதிலாக வேறு ஏதோ பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ட்ரிகர் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ அந்த ட்ரிகரை ரன் பண்ண போகிறோம். எப்படி ரன் பண்ணுறோம்னு பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் போஸ்ட்ஸ். அடுத்தது செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் நோட்டிஃபிகேஷன்ஸ். ஓகேங்களா? இப்போ ரெண்டு டேபிளையும் நான் ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ ரெண்டு டேபிளும் எம்டியா இருக்கு. ஓகேங்களா? யாரும் இன்னும் போஸ்ட் போடலை, அதனால நோட்டிஃபிகேஷனும் கிரியேட் ஆகல. இப்போ நான் போஸ்ட் டேபிளில் மட்டும் இன்சர்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ இன்சர்ட் இன்டு posts. User ID, comma, intent, comma, media URL, comma, created. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போறேன், போஸ்ட் டேபிள்ல தான் நான் கிரியேட் பண்ண போறேன், இன்சர்ட் பண்ண போறேன் ஒரு ரெக்கார்ட். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிளுமே எம்டியா தான் இருக்கு.
ஓகே, நம்ம ட்ரிகர் எப்படி வச்சுன்னா இப்போ போஸ்ட் டேபிளில் ஒரு ரெக்கார்டு இன்சர்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ யூசர் ஐடி 1, ஏன்னா 1ங்கிற யூசர் ஐடி நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கோம். நம்ம செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூசர்ஸில் பார்த்தீங்கன்னா 1ங்கிறது யாரு? ஜானுங்கிறவர் ஒரு போஸ்ட் பண்ணுறாரு. ஓகேங்களா? 1, my first post. Okay, content, media URL, some google.com, ஏதோ ஒன்று created at get date. ஸோ இப்போ இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து போஸ்ட் டேபிளில் மட்டும்தான் இன்சர்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ created at small text. ஓகே, created. ஓகேங்களா? ஸோ எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ரோஸ் அஃபெக்டட் வரும். ஏன்னா ஒரு ரோ வந்து போஸ்ட்ல விழுந்திருக்கும், ஒரு ரோ வந்து நோட்டிஃபிகேஷன் கார்டு. இப்போ நம்ம மறுபடியும் இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும். நீங்கள் போஸ்ட்டுங்கிற டேபிளில் மட்டும்தான் இன்சர்ட் பண்ணுறீங்க, பட் நோட்டிஃபிகேஷன் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இன்சர்ட் ஆகிடும். அண்ட் இந்த போஸ்ட்டில் நீங்கள் யூஸ் பண்ண போஸ்ட் ஐடி தான் இங்கே வந்திருக்கும். 1ங்கிற போஸ்ட் ஐடி 1 போஸ்ட் கிரியேட்டட் அப்படின்னு வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து எப்படி வந்து ட்ரிகர் யூஸ் பண்ணுறது. ஒரு டேபிளில் இன்சர்ட் ஆனால் இன்னொரு டேபிளையும் இன்சர்ட் பண்ணலாம். இல்லை ஒரு டேபிளில் அப்டேட் ஆகுதுன்னா இன்னொரு டேபிளுக்கு நம்ம ஏதோ ஒரு ஆப்ரேஷன்ஸ் பண்ணலாம். அந்த செட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் அந்த ட்ரிகர்க்குள்ளே பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ட்ரிகர். ஓகேங்களா? ஸோ 2 டேபிள் கிரியேட் ஆகும், இன்சர்ட்டட் டெலிட்டட்னு. இன்சர்ட்டட் வந்து எப்போல்லாம் இன்சர்ட் பண்ணுறீங்களோ அப்போ இன்சர்ட் ஆகும். அப்டேட் பண்ணும்போது இன்சர்ட்டட் டெலிட்டட் ரெண்டுமே இன்சர்ட் ஆகும். டெலிட் பண்ணுறப்ப டெலிட்டட் மட்டும் இன்சர்ட் ஆகும். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த சோர்ஸ் டேபிள் பேரண்ட் டேபிளில் என்னெல்லாம் வேல்யூஸ் போடுறீங்களோ அந்த வேல்யூஸ் எடுத்து நீங்கள் வந்து இந்த டெஸ்டினேஷன் டேபிளில் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் ட்ரிகர்.